ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பசுமை தமிழ். நம்ம சேனல் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அசோலாவை எந்த மாதிரி இடத்துல போட்டால் நல்லா வளரும்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சிலர் கேட்குறீங்க, வீட்டுக்குள்ளேயே சின்ன டப்பு மாதிரி வச்சு அதில் வளர்த்தா அசோலா நல்லா வருமேன்னு கேட்குறீங்க. ஆனால் அது கரெக்டு கிடையாதுங்க. அதாவது அசோலாங்கிறது நிழலில் வளரக்கூடிய தாவரம்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அது உண்மை இல்லைங்க. இப்போ அசோலா பார்த்திங்கன்னா வெயில் ஜாஸ்தியாக இருந்தாலும் வராதுங்க, மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி சுத்தமாக வெயிலே அடிக்காமல் இருந்தாலும் அசோலா வராதுங்க. அளவான வெயில் இருந்தால் மட்டும்தான் அசோலா நல்லா வளர்ச்சி அடையுங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நெல் வயலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அசோலா வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க. ஏன்னா எப்போவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், வெயிலும் உங்களுக்கு அந்தளவுக்கு அதிகமாக படாதுங்க. நெல் மறைக்கிறதுனால உங்களுக்கு அளவான வெயில் தான் அசோலா மேல் படுங்க. அதனால் உங்களுக்கு வளர்ச்சி நல்லாவே இருக்கும். அசோலா நல்லா வளர்ச்சி அடைஞ்சு முதிர்ச்சி அடைஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லுக்கு தேவையான தலைச்சத்து அதிலிருந்தே கிடச்சிடும். உங்களுக்கு நெல்லோட வளர்ச்சியும் நல்லாவே இருக்குங்க. இந்த மாதிரி மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.